வணக்கம் மக்களே. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு நீண்ட நெடிய இடைவெளி. சரி, நம்ம உரைக்கு போவோம். வணக்கம் தோழர்களே. நான் சொல்ல லெனின் சொல்றாரு. comrades, today we are tackling a big question, the state. இன்னைக்கு நம்ம அரசு அப்படிங்கிற ஒரு பெரிய தலைப்பை கையாள போறோம். லெனின் begins by admitting the subject is hard and confusing. லெனின் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த அரசு அப்படிங்கிற இந்த தலைப்பு ரொம்ப கடினமா இருக்கும், அதே போல ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் மெனி bourgeois thinkers have confused it. நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, பல்வேறு முதலாளித்துவ சிந்தனைவாதிகள் இதை பயங்கரமாக குழப்பி வச்சிருக்காங்க. அதனால இது ரொம்பவே குழப்பமான ஒரு சப்ஜெக்ட், குழப்பமான ஒரு தலைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு லெனின். He wants don't expect to grasp it all in one lecture. அதாவது அவர் நம்மள எச்சரிக்கிறார், இந்த இவ்வளவு பெரிய தலைப்பை ஒரே ஒரு உரையினோடாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு நம்மளை எச்சரிக்கிறாரு. யூ வில் ஹேவ் டு ரிட்டர்ன் டு இட், ரீட், ரீரீட் அண்ட் see it from different angles. நம்ம இதை திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது படிக்கணும், மறுபடியும் படிக்கணும், வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. why the effort? ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிகாஸ் the question of the state touches everything, politics, economics, even everyday news. இந்த அரசு அப்படிங்கிற இந்த தலைப்பு இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அரசியல், பொருளாதாரம், இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அன்றாட செய்திகள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இந்த அரசு அப்படிங்கிற தலைப்போட சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யூ வில் மீட் இட் அகைன் அண்ட் அகைன். அதாவது இந்த அரசுனா என்ன அப்படிங்கிற கேள்வியை நீங்க மீண்டும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. லெனின்ஸ் மெயின் எய்ம் இஸ் ட்ரைனிங் யூ டு திங்க் about the state independently. அதாவது லெனினோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த உரையினோடாக அரசு அப்படிங்கிறத எல்லா தோழர்களையும் தன்னிச்சையா சிந்திக்கிறதுக்கு பயிற்றுவிக்கணும். அதுதான் இந்த உரையினுடைய நோக்கமா இருக்கு. ஸோ யூ கேன் டிஃபெண்ட் யுவர் பொசிஷன் இன் எனி டிபேட். அப்படியே நீங்க தன்னிச்சையா சிந்திப்பதனூடாக நீங்க எந்த ஒரு விவாதமா இருக்கலாம், அரசுனா இதான்பா அப்படின்னு ரொம்ப வலிமையா உங்களால பேச முடியும். நம்மள தன்னிச்சையா யோசிக்க வைக்கிறது தான் லெனினுடைய இந்த உரையினுடைய நோக்கமா இருக்கு. லெனின் இப்படிதான் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாரு. நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் தொடருவோம்.